ஸ்கேல்போட அனாட்டமி வந்து இன்றைக்கி தமிழில் பார்ப்போம். என்னோட லெக்சர்ஸ் வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எப்படி வந்து நாலேஜ்லாம் ஷேர் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி சிம்பிள் அண்ட் ஈஸியாக வந்து இருக்கும். வீடியோக்குள்ளே போகலாமா? ஸ்கேல்ப் அப்படின்றது வந்து ஒரு ஸ்கின் ஆர் சாஃப்ட் டிஷ்யூ வந்து நம்ம ஹெட்டை சுற்றி கவர் பண்ணியிருக்கிற லேயரை தான் நம்ம ஸ்கேல்ப் அப்படின்னு வந்து சொல்கிறோம். இதோட ஃபங்க்ஷன்ஸ்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ப்ரொடெக்ட் பண்ணும், ஹேர் க்ரோத் வந்து இருக்கும், நிறைய சென்சரி இன்புட் வந்து இருக்கும், பிளட் சப்ளை பண்ணுறதுக்கு. இது எல்லாத்துக்குமே வந்து நம்மளுக்கு வந்து ஸ்கேல்ப் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தேவை. இதோட லேயர்ஸ் என்னென்னு தான் பார்க்க போகிறோம். ஸ்கேல்ப் அப்படின்றது வந்து ஒரு ஸ்பெஷலைஸ்டான டிஷ்யூ. இதில் இருக்க அந்த லெட்டர்ஸ் தான் வந்து நம்மளோட லேயர்ஸை வந்து நமக்கு ரெப்ரசென்ட் பண்ணும். எஸ் அப்படின்றது வந்து அவுட்டர் மோஸ்ட் லேயர் ஸ்கின்னை ரெப்ரசென்ட் பண்ணும். சின்றது கனெக்டிவ் டிஷ்யூ, ஏன்றது வந்து அப்போனியூரோசிஸ், எல் அப்படின்றது லூஸ் ஏரியோலார் டிஷ்யூ, பி அப்படின்றது பெரிக்ரீனியம். இதை பற்றி ஒன்று ஒன்றா டீட்டெயிலாக பார்ப்போம். இந்த பிக்சர் வந்து பார்த்திங்கன்னா லேயர்ஸ் ஆஃப் ஹெட்னே வந்து சொல்லலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கீழேருந்து பார்த்தோன்னா செரிப்ரல் கார்டெக்ஸ் இருக்குது. அதுக்கு மேலே வந்து டியூரா மேட்டர், அரக்னாய்ட் மேட்டர், பயா மேட்டர், இந்த 3 மெனிஞ்சியல் லேயர்ஸ் வந்து இருக்குது. அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா அவுட்டர் மோஸ்ட் கவரிங் போன் இருக்குது, அதான் வந்து ஸ்கல் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு வந்து அதுக்கு மேலே வந்து ஸ்கின் அப்படின்றது வந்து இருக்குது. அந்த ஸ்கின்ன்ற அந்த ஸ்பெஷலைஸ்டு டிஷ்யூ தான் நம்ம ஸ்கேல்ப் அப்படின்னு வந்து சொல்கிறோம். அனாட்டமினாவே வந்து நிறைய பிக்சர்ஸ் நம்ம பார்த்தாவே அந்த கான்செப்ட்ஸ் வந்து நமக்கு ஈஸியாக வந்து புரிஞ்சிடும். இன்னொரு பிக்சரும் அதே மாதிரி தான், ஸ்கல், அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா வந்து டியூரா மேட்டர்ஸ் வந்து இருக்குது, செரிப்ரல் கார்டெக்ஸ் இருக்குது. இது எல்லாத்தையும் ப்ரொடெக்ட் பண்ணுற அவுட்டர் மோஸ்ட் ஸ்பெஷலைஸ்டு ஸ்ட்ரக்சர் தான் வந்து ஸ்கேல்ப். இப்போ ஸ்கேல்போட லேயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பிக்சர்ஸில் வந்து இருக்குது. இப்போ ஸ்கேல்பில் என்ன சொன்னோம், நம்ம அதோட ஃபஸ்ட் லெட்டர் வச்சு தான் நம்மளுக்கு வந்து எல்லா லேயர்ஸுமே வந்து வருது. ஸோ ஸ்கின்னு, கனெக்டிவ் டிஷ்யூ, அதுக்கப்புறம் அப்போனியூரோசிஸ், லூஸ் ஏரியோலார் டிஷ்யூ, பெரிக்ரீனியம், இந்த 5 லேயர்ஸுமே இருக்கிற மாதிரி இந்த பிக்சர் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து ஸ்கேல்போட எக்ஸ்டென்ஷன் வந்து பார்க்க போகிறோம். ஆன்டீரியராக ஸ்கேல்ப் எங்கே ஸ்டார்ட் ஆகுது, போஸ்டீரியராக எங்கே எண்ட் ஆகுது, லேட்ரலில் எவ்வளோ எக்ஸ்டெண்ட் ஆகுதுன்றது வந்து இந்த பிக்சர்ஸில் வந்து பார்க்க போகிறோம். ஸ்கேல்போட ஆன்டீரியர் எக்ஸ்டென்ஷன் பார்த்திங்கன்னா சூப்ரா ஆர்பிட்டல் மார்ஜின் அண்ட் சூப்பர்சிலியரி ஆர்ச். போஸ்டீரியாக வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா வந்து எக்ஸ்டர்னல் ஆக்சிபிட்டல் ப்ரோட்டூபரன்ஸ் அண்ட் சுப்பீரியர் நியூக்கல் லைன், இது வரைக்கும் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகுது. இந்த பிக்சரில் வந்து பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலர் பென்சில் சென்டரில் வந்து இருக்குல்ல, இது வந்து எக்ஸ்டர்னல் ஆக்சிபிட்டல் ப்ரோட்டூபரன்ஸ். இந்த ப்ரோட்டூபரன்ஸில் வந்து 2 லைன்ஸ் வந்து வரும், அதுதான் சுப்பீரியர் நியூக்கல் லைன். இது வரைக்கும் தான் வந்து ஸ்கேல்போட எக்ஸ்டென்ஷன் இருக்குது. லேட்ரலாக வந்து பார்த்தோம், அதாவது 2 சைட்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா சுப்பீரியர் டெம்போரல் லைன் வரைக்கும் ஸ்கேல்ப் எக்ஸ்டெண்ட் ஆகுது சைட் வைஸில். ஸ்கேல்ப் அப்படின்றது ஒரு ஸ்பெஷலைஸ்டு டிஷ்யூ. இதில் 5 லேயர்ஸ் வந்து இருக்குது. ஆன்டீரியராக வந்து பார்த்திங்கன்னா சூப்ரா ஆர்பிட்டல் மார்ஜினில் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகுது. போஸ்டீரியராக எக்ஸ்டர்னல் ஆக்சிபிட்டல் ப்ரோட்டூபரன்ஸ், சுப்பீரியர் நியூக்கல் லைன், லேட்ரலாக வந்து சுப்பீரியர் டெம்போரல் லைன் அண்ட் ஜைகோமேட்டிக் ஆர்ச், இது வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகுது. ஸ்கேல்பில் 5 லேயர்ஸ் பார்த்தோம்ல, அந்த 5 லேயர்ஸ்லையும் என்னென்ன ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு, அந்த லேயர்ஸ் வந்து என்ன மாதிரியான ரோல் வந்து ப்ளே பண்ணுதுன்றதை பார்க்க போகிறோம். டாக்டர் ஹரிணி, மெட் அண்ட் தமிழ் அப்படின்ற சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மெடிசன், டென்டல், நர்சிங் வீடியோஸ் எல்லாமே வந்து நான் தமிழில் போஸ்ட் பண்ணுவேன். அவுட்டர் மோஸ்ட் லேயர் வந்து ஃபர்ஸ்ட் லேயர், அது வந்து நம்ம ஸ்கின் வந்து சொல்கிறோம். அந்த ஸ்கின்னில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஹேர் ஃபாலிகல்ஸ் எல்லாமே வந்து இருக்குது. அது போக வந்து ஸ்வெட் கிளாண்ட்ஸும் செபேஷியஸ் கிளாண்ட்ஸும் இருக்குது. ஸ்வெட் கிளாண்ட் வந்து ஸ்வெட் செக்ரீட் பண்ணும், செபேஷியஸ் கிளாண்ட் வந்து சீபம் செக்ரீட் பண்ணும். ஸ்கின்னுக்கு அடுத்த லேயர் வந்து பார்த்தோம் அப்படின்னா கனெக்டிவ் டிஷ்யூ. அந்த கனெக்டிவ் டிஷ்யூவில் வந்து இந்த 2 லேயர் இருக்கும், சூப்பர்ஃபிஷியல் ஃபேஷியா, டீப் ஃபேஷியா. சூப்பர்ஃபிஷியல் ஃபேஷியாவில் நிறைய பிளட் வெசல்ஸ் எல்லாமே வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இந்த டீப் ஃபேஷியா வந்து என்ன பண்ணுன்னா ஸ்கின்னை வந்து அதுக்கு அடுத்த லேயரான எபிக்ரேனியல் அப்போனியூரோசிஸோட வந்து அட்டாச் பண்ணும். ரொம்ப சிம்பிள் தான். ஃபஸ்ட்டு ஸ்கின் இருக்குது, அதுக்கப்புறம் கனெக்டிவ் டிஷ்யூ இருக்குது. ஸ்கின்னை வந்து கனெக்டிவ் டிஷ்யூ தான் வந்து இந்த 3rd லேயரோட அட்டாச் பண்ணுது. நெக்ஸ்ட் வந்து 3rd லேயர் வந்து பார்க்க போகிறோம். அது வந்து அப்போனியூரோசிஸ். பட் ஆனால் அப்போனியூரோசிஸ் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு முக்கியமான மசில் பற்றி தெரிஞ்சுக்கணும், ஆக்சிபிட்டோ ஃப்ரான்டாலிஸ் மசில். ஸோ நேம்லேயே இருக்க மாதிரி ஆக்சிபிட்டல் போன்லையும் ஃப்ரான்டல் போன்லையும் வந்து அட்டாச் ஆகிருக்க மசில் தான் ஆக்சிபிட்டோ ஃப்ரான்டாலிஸ் மசில். ஆக்சிபிட்டோ ஃப்ரான்டாலிஸ் மசிலில் 2 பெல்லிஸ் வந்து இருக்குது. ஒன்று வந்து ஃப்ரான்டல் பெல்லி, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆக்சிபிட்டல் பெல்லி. ஃப்ரான்டல் பெல்லி வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரான்டல் போனில் வந்து அட்டாச் ஆகிருக்கும். ஸோ நம்மளோட ஐப்ரோஸ் கிட்ட இருக்க ஸ்கின் எல்லாமே வந்து ஃப்ரான்டல் பெல்லி சம்மந்தப்பட்டது. ஆக்சிபிட்டல் பெல்லி வந்து ஆக்சிபிட்டல் போனில் வந்து அட்டாச் ஆகிருக்கும். சுப்பீரியர் நியூக்கல் லைனில் வந்து லேட்ரல் 2/3 வந்து பார்த்திங்கன்னா ஆக்சிபிட்டல் பெல்லி இருக்கும். இந்த ஃப்ரான்டல் பெல்லியும் ஆக்சிபிட்டல் பெல்லியும் இன்சர்ஷன் ஆகிற பிளேஸ் வந்து கேலியா அப்போனியூரோட்டிகா. அதனால தான் 3rd லேயர் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த மசில் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன்.
ஃப்ராண்டல் பெல்லி ஆக்சிபிட்டல் பெல்லி ரெண்டு பெல்லிஸ்க்குமே வந்து பார்த்திங்கனாக்கா வந்து ஃபேஷியல் நர்வ் தான் வந்து சப்ளை பண்ணுது. டெம்போரல் பிரான்ச் ஆஃப் ஃபேஷியல் நர்வ் வந்து ஃப்ராண்டல் பெல்லிக்கும், போஸ்டீரியர் ஆரிகுலர் பிரான்ச் ஆஃப் ஃபேஷியல் நர்வ் வந்து ஆக்சிபிட்டல் பெல்லிக்கும் வந்து சப்ளை பண்ணுது. பிளட் சப்ளை வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா வந்து சூப்பர்ஃபிஷியல் டெம்போரலும், ஆப்தால்மிக், அதுக்கப்புறம் வந்து போஸ்டீரியர் ஆரிகுலர் அண்ட் ஆக்சிபிட்டல் ஆர்ட்ரிஸ் இது எல்லாமே வந்து பிளட் சப்ளை கொடுக்குது. இந்த பிக்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரான்டாலிஸ் மசில் வந்து ஃப்ராண்டல் போனில் அட்டாச் ஆகிருக்கு, ஆக்சிபிட்டாலிஸ் மசில் வந்து ஆக்சிபிட்டல் போனில் அட்டாச் ஆகிருக்கு. இது ரெண்டுத்தையும் வந்து இன்சர்ஷன் ஆகிற போர்ஷன் தான் வந்து கேலியா அப்போனியூரோட்டிகா. அதுதான் நம்மளோட ஸ்கேல்போட தேர்ட் லேயர். எபிக்ரேனியல் அப்போனியூரோசிஸ்னு சொல்லுவாங்க, கேலியா அப்போனியூரோட்டிகான்னு வந்து சொல்லுவாங்க, பிளைன் அப்போனியூரோசிஸ்ன்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே வந்து ஒன்று தான். இங்கே தான் வந்து இந்த ஃப்ராண்டல் பெல்லியும் ஆக்சிபிட்டல் பெல்லியும் போய் இன்சர்ஷன் ஆகுது. இந்த எபிக்ரேனியல் அப்போனியூரோசிஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீலி மூவபிளாக இருக்குது. ஆன்டீரியராக வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா ஃப்ரான்டாலிஸ் மசில் இருக்குது, போஸ்டீரியர் ஆக்சிபிட்டாலிஸ் மசில் வந்து இருக்குது. அந்த ஆக்சிபிட்டாலிஸ் மசில் வந்து ரெண்டு சைடு ஆஃப் சுப்பீரியர் நியூக்கல் லைனில் வந்து அட்டாச் ஆகுது. எப்படி வந்து அனாட்டமிக்கில் ஒரு மசில் வந்து ஆரிஜின் இன்சர்ஷன் அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறோம்னு பார்த்திங்கன்னா, ஆரிஜின் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேபிளான போனில் இருக்கும். இங்கே ஆக்சிபிட்டோ ஃப்ரான்டாலிஸ் மசில் வந்து ஃப்ராண்டல் போன்லேயும் ஆக்சிபிட்டல் போன்லேயும் ஆரிஜின் ஆகுது. அந்த ரெண்டு போனுமே வந்து ஸ்டேபிளாக இருக்குது, மூவ் ஆகாது. ஆனால் அப்போனியூரோசிஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீலி மூவபிளாக இருக்குது. அந்த இடத்துல தான் வந்து இன்சர்ஷன் ஆகுது. ஜென்ரலாகவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மசில் ஆரிஜின் ஆகிறது வந்து ஸ்டேபிள் போனாக இருக்கும், இன்சர்ஷன் ஆகிறது வந்து பார்த்திங்கன்னா மூவபிள் போனாக இருக்கும். இது வரைக்கும் 3 லேயர்ஸ் ஆஃப் ஸ்கேல்ப் வந்து பார்த்துருக்கோம். ஸ்கின்னு, கனெக்டிவ் டிஷ்யூ, அதுக்கப்புறம் அப்போனியூரோசிஸ். இது மூணுமே வந்து பார்த்திங்கன்னா சர்ஜிக்கல் லேயர்ஸ் ஆஃப் ஸ்கேல்ப்னு சொல்லுவோம். அதுக்கு இன்னொரு டேர்ம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கேல்ப் ப்ராப்பர். நெக்ஸ்ட் வந்து நம்ம 4th லேயர் வந்து பார்க்க போகிறோம். லூஸ் ஏரியோலார் டிஷ்யூ. லூஸ் ஏரியோலார் டிஷ்யூவோட எக்ஸ்டென்ஷன் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஆன்டீரியராக வந்து பார்த்திங்கன்னா ஐலிட்ஸ் வரைக்குமே வந்து எக்ஸ்டெண்ட் ஆகும். ஏன்னா வந்து ஃப்ரான்டாலிஸ் மசிலுக்கு வந்து எந்த போனி அட்டாச்மெண்ட்டுமே இல்லாதனால அந்த ரீஜனை கவர் பண்ணியிருக்கிறது வந்து லூஸ் ஏரியோலார் டிஷ்யூ. போஸ்டீரியராக வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா வந்து ஹையஸ்ட் அண்ட் சுப்பீரியர் நியூக்கல் லைன் வரைக்கும் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகுது. நெக்ஸ்ட்டு முக்கியமான ஒரு விஷயம் பார்க்க போகிறோம், எமிசரி வெயின்ஸ். இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா லூஸ் ஏரியோலார் டிஷ்யூவில் தான் வந்து பார்த்திங்கனாக்கா வந்து எமிசரி வெயின்ஸ்க்கான பேசேஜ் எல்லாமே வந்து இருக்குது. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா கிரேனியல் வெயின்ஸ் எல்லாத்தையுமே வந்து இன்ட்ரா கிரேனியல் வீனஸ் சைனஸஸோட வந்து கனெக்ட் பண்ணுது. இது வந்து கிளினிக்கல் சிக்னிஃபிகன்ஸில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கொஷின். எமிசரி வெயின்ஸ் வந்து லூஸ் ஏரியோலார் டிஷ்யூவில் தான் வந்து இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா கிரேனியல் வெயின்ஸை வந்து இன்ட்ரா கிரேனியல் வீனஸ் சைனஸஸோட வந்து கனெக்ட் பண்ணுது. 4th லேயர் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா வந்து டேஞ்சரஸ் லேயர் ஆஃப் ஸ்கேல்ப் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் எமிசரி வெயின்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா கிரேனியல் வெயின்ஸை இன்ட்ரா கிரேனியல் வீனஸ் சைனஸஸோட வந்து கனெக்ட் பண்ணுது அப்படின்னு. ஸோ இந்த கம்யூனிகேஷனாலே வந்து பார்த்திங்கன்னா பஸ்ஸோ இல்லை பிளட்டோ வந்து இன்ஃபெக்ஷனில் வந்து ஸ்ப்ரெட் ஆகி ஈஸியாக வந்து கம்யூனிகேட் ஆகிடும். ஸோ ஏதாவது இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து அவுட்டரில் இருந்துச்சுன்னா கூட அது வந்து போன் வரைக்குமே வந்து ஸ்ப்ரெட் ஆகி ஆஸ்டியோமைலிட்டிஸ் கூட வந்து காஸ் ஆகும். நெக்ஸ்ட் 5th லேயர் வந்து பார்க்க போகிறோம். 5th லேயர் வந்து பெரிக்ரேனியம். இது வந்து பார்த்திங்கனாக்கா வந்து போனோட சர்ஃபேஸோட வந்து லூஸ்லியாக அட்டாச் ஆகிருக்கும், சூச்சர்ஸில் மட்டும் வந்து நல்லா ஃபர்ம்லி அட்டாச்சாக இருக்கும். நெக்ஸ்ட் இந்த ஸ்கேல்போட பிளட் சப்ளை பார்க்குறோம். பிஃபோர் த ஆரிக்கிள், பிஹைண்ட் த ஆரிக்கிள், இந்த கான்செப்டில் தான் வந்து இருக்குது. காதுக்கு முன்னாடி நம்மளுக்கு என்னென்ன ஆர்ட்ரிஸ் வந்து சப்ளை பண்ணுது, காதுக்கு பின்னாடி என்னென்ன ஆர்ட்ரிஸ் வந்து சப்ளை பண்ணுதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து சுப்ரா ட்ராக்லியர் ஆர்ட்ரி, நெக்ஸ்ட்டு சுப்ரா ஆர்பிட்டல் ஆர்ட்ரி, நெக்ஸ்ட்டு சூப்பர்ஃபிஷியல் டெம்போரல் ஆர்ட்ரி. இது எல்லாமே வந்து பிஃபோர் த ஆரிக்கிள் வந்து சப்ளை பண்ணுது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பிஹைண்ட் த பின்னா, காதுக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா போஸ்டீரியர் ஆரிகுலர் ஆர்ட்ரி, அதுக்கப்புறம் ஆக்சிபிட்டல் ஆர்ட்ரி, இது ரெண்டும் வந்து சப்ளை பண்ணுது. இது ரெண்டுமே வந்து எக்ஸ்டர்னல் கரோட்டிட் ஆர்ட்ரியோட பிரான்ச்சஸ். ஆர்டீரியல் சப்ளை ஆஃப் ஸ்கேல்ப் பார்த்தோம். அதில் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த ஆரிக்கிள் வந்து ஸ்கேல்ப் சப்ளை பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா சுப்ராட்ராக்லியர், சுப்ரா ஆர்பிட்டல், சூப்பர்ஃபிஷியல் டெம்போரல். பிஹைண்ட் த ஆரிக்கிள் வந்து ஸ்கேல்ப் சப்ளை பண்ணுறது வந்து போஸ்டீரியர் ஆரிகுலர் ஆர்ட்ரி அண்ட் ஆக்சிபிட்டல் ஆர்ட்ரி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா வந்து வீனஸ் ட்ரைனேஜ் பார்க்குறோம். சுப்ரா ஆர்பிட்டலும் சுப்ரா ட்ராக்லியரும் வந்து பார்த்திங்கன்னா மீடியல் ஆங்கிள் ஆஃப் த ஐயில் வந்து ஆங்குலர் வெயின் வந்து ஃபார்ம் பண்ணுது. நெக்ஸ்ட் இந்த ஆங்குலர் வெயின் வந்து ஃபேஷியல் வெயினாக வந்து கண்டினியூ ஆகுது. சூப்பர்ஃபிஷியல் டெம்போரல் வெயின் வந்து பார்த்திங்கன்னா ட்ராகஸ் ஆஃப் த இயரில் வந்து டிசெண்ட் ஆகுது, அதாவது கீழே இறங்கி பெரோட்டட் கிளாண்டில் வந்து என்டர் ஆகும். என்டர் ஆகிறப்போ வந்து மேக்ஸிலரி வெயினோட ஜாயின் பண்ணி ரெட்ரோமேண்டிபுலர் வெயின் வந்து ஃபார்ம் பண்ணுது. இந்த ரெட்ரோமேண்டிபுலர் வெயின் வந்து பார்த்திங்கன்னா டிவைட் ஆகி 2 டிவிஷன்ஸ் வந்து கொடுக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஆன்டீரியர் டிவிஷன், இன்னொன்று வந்து போஸ்டீரியர் டிவிஷன். இந்த ஆன்டீரியர் டிவிஷன் வந்து பார்த்திங்கன்னா ஃபேஷியல் வெயினோட வந்து யுனைட் ஆகி காமன் ஃபேஷியல் வெயினை வந்து ஃபார்ம் பண்ணுது. இது ரெண்டும் போய் எங்கே ட்ரைன் ஆகுதுன்னா இன்டர்னல் ஜுகுலார் வெயினில் வந்து ட்ரைன் ஆகுது. போஸ்டீரியர் டிவிஷன் ஆஃப் ரெட்ரோமேண்டிபுலர் வெயின் வந்து போஸ்டீரியர் ஆரிகுலர் வெயினோட வந்து யுனைட் ஆகி எக்ஸ்டர்னல் ஜுகுலார் வெயினை வந்து ஃபார்ம் பண்ணி சப்க்ளேவியன் வெயினில் வந்து ட்ரைன் ஆகுது.
எமிசரி வெயின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா கிரேனியல் வெயின்ஸை வந்து இன்ட்ராக்ரேனியல் வீனஸ் சைனஸஸோட வந்து கனெக்ட் பண்ணும். எதுக்காக அப்படின்னா டு ஈக்குவலைஸ் த ப்ரெஷர் ஈக்குவலைஸ் பண்ணுறதுக்காக. ஆனால் இந்த எமிசரி வெயின்ஸ் எல்லாமே வந்து வேல்வ்லெஸ்ஸாக இருக்கிறனால எக்ஸ்ட்ரா கிரேனியல் இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து இன்ட்ராக்ரேனியல் வீனஸ் சைனஸஸ்க்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுது. நெக்ஸ்ட் லிம்ஃபேட்டிக் ட்ரைனேஜ் வந்து பார்க்குறோம். ஆன்டீரியர் பார்ட் ஆஃப் த ஸ்கேல்ப் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ப்ரீ ஆரிகுலர் ஆர் பெரோட்டட் லிம்ஃப் நோட்ஸில் வந்து ட்ரைன் ஆகுது. போஸ்டீரியர் பார்ட் ஆஃப் த ஸ்கேல்ப் வந்து பார்த்திங்கன்னா போஸ்டீரியர் ஆரிகுலர் ஆர் மாஸ்டாய்டு அண்ட் ஆக்சிபிட்டல் லிம்ஃப் நோட்ஸில் ட்ரைன் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நர்வ் சப்ளை வந்து பார்க்க போகிறோம். நர்வ் சப்ளை வந்து பார்த்திங்கன்னா இன் ஃப்ரண்ட் ஆஃப் த ஆரிக்கல் வந்து 5 நர்வ்ஸ், பிஹைண்ட் த ஆரிக்கல் வந்து 5 நர்வ் சப்ளை பண்ணுது. ரெண்டுத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா 4 சென்சரி அண்ட் 1 மோட்டார் நர்வ் வந்து. ஸ்கேல்ப்பும் டெம்பிளும் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா வந்து 10 நர்வ்ஸ் வந்து சப்ளை பண்ணுது ரெண்டு சைட்லேயுமே வந்து. இந்த 10 நர்வ்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 5 நர்வ்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வந்து ஃப்ரண்ட் ஆஃப் த ஆரிக்கலில் வந்து என்டர் ஆகுது. அந்த 5 நர்வ்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 4 சென்சரி 1 மோட்டார் நர்வ் வந்து இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிஹைண்ட் த ஆரிக்கல்லையும் வந்து 5 நர்வ்ஸ் வந்து என்டர் ஆகுது. அதுலேயும் வந்து 4 சென்சரி 1 மோட்டார் நர்வ். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம 5 நர்வ்ஸ் ஃப்ரண்ட் ஆஃப் த ஆரிக்கலில் வந்து பார்க்க போகிறோம். 4 சென்சரி 1 மோட்டார். ஃபஸ்ட்டு சென்சரி நர்வ்ஸ் வந்து பார்க்குறோம். அனாட்டமி பொறுத்த வரைக்கும் நம்மளோட அந்த லொக்கேஷன் ஞாபகம் வச்சு நம்ம ஈஸியாக நர்வ் சப்ளை ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ ஐஸ்க்கு பக்கத்தில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஆர்பிட்டலும் ட்ராக்லியரும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா சுப்ரா ட்ராக்லியர் நர்வ் வந்து வருது. அதுக்கப்புறம் ஆர்பிட்லேருந்து பார்த்திங்கனாக்கா வந்து சுப்ரா ஆர்பிட்டல் நர்வ். நெக்ஸ்ட் அப்படியே சைடில் என்ன இருக்கும், என்ன போன் வரும், ஜைகமேட்டிக் போன் வரும், டெம்போரல் போன் வரும். ஸோ ஜைகமேட்டிக்கோ டெம்போரல் நர்வ். நெக்ஸ்ட்டு அங்கேயே டெம்போரல் நர்வ்லேயே இன்னொரு பிரான்ச், டெம்போரல் பிரான்ச் ஆஃப் ஃபேஷியல் நர்வ். நெக்ஸ்ட்டு இயர்ஸ் கிட்ட வந்து வந்துட்டோம். ஸோ அங்கே வந்து பார்த்திங்கனாக்கா ஆரிக்குலோடெம்போரல் நர்வ். இது எல்லாமே வந்து பார்த்திங்கனாக்கா வந்து நர்வ் சப்ளை ஆஃப் தி ஸ்கேல்ப் பிஃபோர் தி ஆரிக்கல். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பிஹைண்ட் த பின்னா வந்து பார்க்குறோம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா கிரேட்டர் ஆரிக்குலர் நர்வ், போஸ்டீரியர் ஆரிக்குலர் நர்வ், லெஸர் ஆக்சிபிட்டல் நர்வ், கிரேட்டர் ஆக்சிபிட்டல் நர்வ், தேர்ட் ஆக்சிபிட்டல் நர்வ். இந்த நர்வ்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்கேல்ப்புக்கு பிஹைண்ட் த பின்னா வந்து சப்ளை பண்ணுது. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். லெக்சர்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் டாக்டர் ஹரிணி, மெட் அண்ட் தமிழ் அப்படின்ற சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மெடிசன், டென்டல், நர்சிங் வீடியோஸ் எல்லாமே வந்து நான் தமிழில் போஸ்ட் பண்ணுவேன். என்னோட எஃபர்ட்டை மதிக்கிற மாதிரி நீங்கள் கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு எல்லாத்துக்குமே வந்து ஷேர் பண்ணி விடுங்க. வேறு ஏதாவது உங்களுக்கு மெடிசன் லெக்சர்ஸ் டாபிக்ஸ் ஏதாவது வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக வந்து நான் போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். கிரேனியல் நர்வ்ஸோட அனாட்டமி பற்றி தெரிஞ்சுக்கணும், தைராய்டு கிளாண்டோட அனாட்டமி பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வந்து இந்த வீடியோஸ் வந்து கிளிக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தமிழ் சேனலை